பீகாரில் பெருவாரியான இடங்களில் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைத்தது தேசிய ஜனநாயக கூட்டணி. மொத்தமுள்ள 243 தொகுதிகளில் 200 தொகுதிகளுக்கு மேல் முன்னிலை. பீகாரில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள பாஜக போட்டியிட்ட 101 இடங்களில் 91 இடங்களில் முன்னிலை. கடந்த தேர்தலை விட அதிக இடங்களை கைப்பற்றும் ஆளும் ஐக்கிய ஜனதா தள் கடந்த முறை 43 இடங்களில் வென்ற நிலையில் தற்போது 83 இடங்களில் முன்னிலை. பீகார் தேர்தலில் முத்திரை பதித்த சிராக் பாஸ்வான் போட்டியிட்ட 29 இடங்களில் 21 இடங்களில் முன்னிலையில் உள்ள லோக் ஜன்சக்தி. பீகாரில் என்டிஏ கூட்டணிக்கான வெற்றி மக்களுக்கு கிடைத்த வெற்றி என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பெருமிதம். பீகார் மாநில வளர்ச்சிக்காக மக்கள் வாக்களித்திருப்பதாகவும் கருத்து. பிரதமர் நரேந்திர மோடி இன்றிரவு 7 மணிக்கு டெல்லியில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்திற்கு செல்ல வாய்ப்பு. பீகாரில் பாஜக கூட்டணி மீண்டும் ஆட்சி அமைக்க இருக்கும் நிலையில் பாஜக நிர்வாகிகள் மத்தியில் பேசலாம் என்று தகவல். பீகாரில் 73 ஆண்டுகளில் இல்லாத சரிவை சந்தித்துள்ள காங்கிரஸ் 4 தொகுதிகளில் மட்டுமே காங்கிரஸ் முன்னிலை. தேஜஸ்வி யாதவின் ராஷ்டிரிய ஜனதா தளத்திற்கு பெரும் பின்னடைவு. கடந்த முறை 75 தொகுதிகளில் வென்றிருந்த நிலையில் தற்போது 26 இடங்களில் மட்டுமே முன்னிலை. மீண்டும் முன்னிலை பெற்றார் மகாகத்பந்தன் கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர் தேஜஸ்வி யாதவ். பாஜக வேட்பாளரை விட 13,000 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னிலை. இருநூற்றி 38 தொகுதிகளில் போட்டியிட்டு ஓரிடத்தில் கூட முன்னிலை பெறாத பிரசாந்த் கிஷோரின் ஜன்சுராஜ் கட்சி 10,000 ரூபாய்க்கு விலை போன தேர்தல் என்று கடும் விமர்சனம். பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் பிரபல தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோரின் கணிப்பு பொய்யானது. நிதிஷ்குமாரின் கட்சி 25 தொகுதிகளுக்கு மேல் வென்றால் அரசியலிருந்து விலகுவதாக கூறியிருந்த நிலையில் 70 தொகுதிகளுக்கு மேல் கைப்பற்றிய ஜேடியு. பீகார் தேர்தலில் 61 இடங்களில் போட்டியிட்ட ஓவைசியின் கட்சி அபாரம். காங்கிரஸ் 4 இடங்களிலும் ஓவைசியின் கட்சி 5 இடங்களிலும் முன்னிலை. பீகாரில் பெரும் பின்னடைவை சந்தித்துள்ள இடதுசாரிகள் போட்டியிட்ட 33 இடங்களில் 3 மட்டுமே இடதுசாரிகள் முன்னிலை. மவ்வா தொகுதியில் போட்டியிட்ட லாலுவின் மூத்த மகன் தேஜ் பிரதாப் தோல்வி முகம். தனி கட்சி ஆரம்பித்து போட்டியிட்டவர் 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டார். பீகாரில் போட்டியிட்ட தமிழ்நாட்டில் பணியாற்றி ஓய்வு பெற்ற IPS அதிகாரி ரவி பின்னடைவு. காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்டவர் சுமார் 44,000 வாக்குகள் பின்தங்கினார். அலிநகர் தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிட்ட 25 வயதான பாடகி மைத்திரி தாக்கூர் தொடர்ந்து முன்னிலை. ராஷ்டிரிய ஜனதா தள வேட்பாளர் வினோத் மிஸ்ராவுக்கு பின்னடைவு. பீகார் வெற்றியை கொண்டாடும் நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளம் கட்சியினர் பட்டாசு வெடித்தும் வண்ணப்பொடிகளை முகத்தில் பூசிக்கொண்டும் தொண்டர்கள் உற்சாகம். பீகார் தேர்தல் வெற்றியை தமிழகத்தில் கொண்டாடிய பாஜகவினர். நெல்லையில் இனிப்பு கொடுத்து மகிழ்ந்த நைனா நாகேந்தர். பீகாரில் பெருவாரியான இடங்களில் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைத்தது தேசிய ஜனநாயக கூட்டணி. மொத்தமுள்ள 243 தொகுதிகளில் 200 தொகுதிகளுக்கு மேல் முன்னிலை.
பீகாரில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள பாஜக போட்டியிட்ட 101 இடங்களில் 91 இடங்களில் முன்னிலை. கடந்த தேர்தலை விட அதிக இடங்களை கைப்பற்றும் ஆளும் ஐக்கிய ஜனதா தள் கடந்த முறை 43 இடங்களில் வென்ற நிலையில் தற்போது 83 இடங்களில் முன்னிலை. பீகார் தேர்தலில் முத்திரை பதித்த சிராக் பாஸ்வான் போட்டியிட்ட 29 இடங்களில் 21 இடங்களில் முன்னிலையில் உள்ள லோக் ஜன்சக்தி. பீகாரில் என்டிஏ கூட்டணிக்கான வெற்றி மக்களுக்கு கிடைத்த வெற்றி என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பெருமிதம். பீகார் மாநில வளர்ச்சிக்காக மக்கள் வாக்களித்திருப்பதாகவும் கருத்து. பிரதமர் நரேந்திர மோடி இன்றிரவு 7 மணிக்கு டெல்லியில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்திற்கு செல்ல வாய்ப்பு. பீகாரில் பாஜக கூட்டணி மீண்டும் ஆட்சி அமைக்க இருக்கும் நிலையில் பாஜக நிர்வாகிகள் மத்தியில் பேசலாம் என்று தகவல். பீகாரில் 73 ஆண்டுகளில் இல்லாத சரிவை சந்தித்துள்ள காங்கிரஸ் 4 தொகுதிகளில் மட்டுமே காங்கிரஸ் முன்னிலை. தேஜஸ்வி யாதவின் ராஷ்டிரிய ஜனதா தளத்திற்கு பெரும் பின்னடைவு. கடந்த முறை 75 தொகுதிகளில் வென்றிருந்த நிலையில் தற்போது 26 இடங்களில் மட்டுமே முன்னிலை. மீண்டும் முன்னிலை பெற்றார் மகாகத்பந்தன் கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர் தேஜஸ்வி யாதவ். பாஜக வேட்பாளரை விட 13,000 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னிலை. இருநூற்றி 38 தொகுதிகளில் போட்டியிட்டு ஓரிடத்தில் கூட முன்னிலை பெறாத பிரசாந்த் கிஷோரின் ஜன்சுராஜ் கட்சி 10,000 ரூபாய்க்கு விலை போன தேர்தல் என்று கடும் விமர்சனம். பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் பிரபல தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோரின் கணிப்பு பொய்யானது. நிதிஷ்குமாரின் கட்சி 25 தொகுதிகளுக்கு மேல் வென்றால் அரசியலிருந்து விலகுவதாக கூறியிருந்த நிலையில் 70 தொகுதிகளுக்கு மேல் கைப்பற்றிய ஜேடியு. பீகார் தேர்தலில் 61 இடங்களில் போட்டியிட்ட ஓவைசியின் கட்சி அபாரம். காங்கிரஸ் 4 இடங்களிலும் ஓவைசியின் கட்சி 5 இடங்களிலும் முன்னிலை. பீகாரில் பெரும் பின்னடைவை சந்தித்துள்ள இடதுசாரிகள் போட்டியிட்ட 33 இடங்களில் 3 மட்டுமே இடதுசாரிகள் முன்னிலை. மவ்வா தொகுதியில் போட்டியிட்ட லாலுவின் மூத்த மகன் தேஜ் பிரதாப் தோல்வி முகம். தனி கட்சி ஆரம்பித்து போட்டியிட்டவர் 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டார். பீகாரில் போட்டியிட்ட தமிழ்நாட்டில் பணியாற்றி ஓய்வு பெற்ற IPS அதிகாரி ரவி பின்னடைவு. காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்டவர் சுமார் 44,000 வாக்குகள் பின்தங்கினார். அலிநகர் தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிட்ட 25 வயதான பாடகி மைத்திரி தாக்கூர் தொடர்ந்து முன்னிலை. ராஷ்டிரிய ஜனதா தள வேட்பாளர் வினோத் மிஸ்ராவுக்கு பின்னடைவு. பீகார் வெற்றியை கொண்டாடும் நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளம் கட்சியினர் பட்டாசு வெடித்தும் வண்ணப்பொடிகளை முகத்தில் பூசிக்கொண்டும் தொண்டர்கள் உற்சாகம். பீகார் தேர்தல் வெற்றியை தமிழகத்தில் கொண்டாடிய பாஜகவினர். நெல்லையில் இனிப்பு கொடுத்து மகிழ்ந்த நயினா நாகேந்திரன்.